نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே 3 வசனங்களை தன்னை பற்றி சொல்லிவிட்டு அதற்கடுத்து 4வது வசனத்திலிருந்து அடியார்களோடு தொடர்புடைய அந்த செய்திகளை சொல்லுகின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin என்கிற அந்த 3 வசனங்களையும் தனக்காக சொல்லிவிட்டு 4வது வசனத்திலிருந்து அடியார்களுக்காக என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் எல்லாம் சொல்லிவிட்டு எப்படி ரப்பை வணங்க வேண்டும், எப்படி உதவி தேட வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி சொல்லிவிட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான பாதையை கேட்கும்படி நமக்கு சொல்லி தருகிறார். நீங்க நேரான பாதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நேரான பாதையை கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானே தவிர அந்த நேரான பாதை எது என்று இந்த இடத்துல நமக்கு விளக்கமாக சொல்லவில்லை. அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொன்னா எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக அப்படி மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். ஆனா அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. இதற்கு அறிஞர் பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரே இடத்திலே முடியும். எல்லாம் ஒரே இடத்துல தான் முடியும். வார்த்தைகள் மட்டுமே மாறுபட்டு இருக்கும். சில உலமாக்கள் சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க நேரான பாதை என்பது இஸ்லாம், நேரான பாதை என்பது இஸ்லாம் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது அந்த ஸிராத் என்பது குர்ஆனை குறிக்கும் என்று சொல்வார்கள். இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் அந்த ஸிராத் என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் குறிக்கும் என்று பேசுறாங்கன்னா கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்த கருத்தை பார்க்கணும்னு சொன்னா எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரே செய்தி இஸ்லாம், அவ்வளவுதான். இஸ்லாம் என்கிற அந்த பாதையை நாம் நடைபோட வேண்டும் என்பதை நம்மிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். இதை சொல்லுவதற்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் தன்னை பற்றி 3 வசனங்களை சொன்னார் அல்லவா? அதன் மூலமாக ஒரு செய்தியையும் அறிவிப்பதை நாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா நாம் நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது முதலாவதாக அல்லாஹ்வை அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு புகழ்ந்து விட்டு அதற்கு அடுத்ததான் என்ன செய்யணும்னு சொன்னா அவருடைய தேவைகளை கேட்க வர வேண்டும். எடுத்தவனையே அதை கூட இதை கூட அப்படி கூட இப்படி கூட அப்படின்னு கேட்காம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய தேவைகளை கேட்க முன்வர வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் அவர் அமைத்து தந்திருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் பெரும்பாலும் துஆக்கள் ஓதப்படுகிற பொழுது தனியாக ஓதினாலும் சரி அல்லது கூட்டாக ஓதினாலும் சரி என்ன செய்யணும் சொன்னா முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி புகழ்ந்து விட்டு அதே போல பேச்சுக்கள் பேசப்படுகிற பொழுது கூட ஒரு உரையாற்றுகிற பொழுது கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெரும்பான்மையானவர்கள் அதை விளக்கிடுகிற காரணத்தினால் அல்லாஹ்வை சொன்னா சுருக்கமாகவாவது புகழ்ந்து விடுவார்கள். குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்றால் சொல்லுவார்கள். இல்லைன்னா நம்ம சொல்ற மாதிரி நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில்லாஹி சொல்லுவோம். இன்னும் சில பேர் சொன்னா நிறைய புகழ்களை சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க தன்னுடைய உரைகளை ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அல்லாஹ் அந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார். அதே போல இந்த அல்லாஹ்வை புகழ்வது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதையும் என்ன செய்யணும்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஹதீஸில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொன்னதாவே அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அந்த சாலைக்கு மத்தியை சாலை என்பது ஒரு நேரான பாதை, அது இஸ்லாம், அதுதான் இஸ்லாமாக இருக்கிறது. இரண்டு மருங்கிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சுவர்கள் மறுப்புகள் இருக்கிறது, அது சட்ட வரையறைகளாக இருக்கிறது. அது சட்ட வரையறைகளாக இருக்கிறது. திறந்த வாசல்கள் என்பது அல்லாஹ் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது. திறந்து உள்ள போய் என்ன விழுந்துருவீங்க, விழுந்து போச்சவன் மேம்பாலத்தில் இருக்கிற விழுகிற மாதிரி நீங்க கீழே விழுந்துருவீங்க, நாசத்தை போட்டு விழும். திறந்த வாசல்கள் என்பது அது தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. சாலையினுடைய வாயிலே நின்று கொண்டு ஒரு அழைப்பாளர் ஒரு செய்தி சொல்றார், அவர் யாருன்னு சொன்ன அழைப்பாளர் யாருன்னு சொன்னா இறை வேதமாக இருக்கிறது, குர்ஆனாக இருக்கிறது. குர்ஆனாக இருக்கிறது. அந்த குர்ஆன் சொல்லிட்டே இருக்கு, நீ நேரா போயிட்டே அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு அழைப்பாளர் வளைக்க போகாத உள்ள போயிடாது இன்னொருத்தர் சொல்றாரு அல்லவா, அவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு மனசாட்சியாக இருக்காரு. உங்களுக்கு அதான் ஒரு மனசாட்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மனசாட்சி சொல்லுது, நம்ம போய் எட்டி பார்த்தோம்னு சொன்னா கீழே விழுந்துருவோம், கண்டிப்பா விழுவோம், நமக்கு தெரியும். இருந்தாலும் திறந்து பார்க்கலாமே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே, கொஞ்சம் தொங்கி பார்க்கலாமே அப்படிலாம் சிலருக்கு தோணும். இல்லை சில பேர் வேற இடத்துல குதிச்செல்லாம் பார்ப்போம், அப்படியே நடக்கிற பார்க்கிறோம். அது மனசாட்சியாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்குமே நீங்க மாற்றம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கேட்கலாம். ஒரு ஆளுக்கு மாற்றம் செய்தாலும் உங்களுக்கு மனசாட்சி சொல்லும் போகாதுன்னு ஆர்வத்தில் சொல்லும், அப்புறம் கொஞ்சம் அனுபவின்னு சொல்லும். அதை முன்னால் சொல்லுகிற அந்த மனசாட்சிக்கு நீங்கள் மாறு செய்தாலும் அங்கே உங்களுக்கு கேடுதான் ஏற்படும். எனவே நேரான பாதை என்பது இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உபதேசிப்பதாக இந்த செய்தியை முஸ்னத் அஹ்மதுல திருமதியில் பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸை சொல்லி விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடைசி மூச்சு வரை இஸ்லாத்திலே நிலைத்திருந்து அல்லாஹ் ரஹ்மானிடத்திலே நாளை வெற்றியாளர்களாக சுவர்க்கத்திற்குரிய அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாக்கியங்களை தந்த அருள் புரிவானாக. வாக்கிய தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.